பாஜக மனம் கோணாமல் ஆட்சி நடத்துகிறது அதிமுக. சட்டமன்ற தேர்தலில் பாஜகவுடன் கூட்டணி ஏற்பட்டால் நீங்கள் அங்கு தொடர்வீர்களா? பாராளுமன்ற தேர்தல் தொடங்கி இப்போது வரை அவர்கள் கூட்டணியில் தான் இருக்கிறார்கள், அதிமுகவும் பாஜகவும். சட்டமன்ற தேர்தலில் இந்த கூட்டணி தொடருமா தொடராதா என்பது ஒரு கேள்விக்குறியாக இருந்து கொண்டிருக்கிறது. தொடர்ந்தால் அது அதிமுகவுக்கு மிகப்பெரிய சேதத்தையும் பாதிப்பையும் ஏற்படுத்தும். அதிமுகவுடைய தொண்டர்கள் கள நிலவரத்தில் இருந்து அவர்கள் பேசுகிறார்கள். அவர்களுக்கு இந்த கூட்டணியில் உடன்பாடு இல்லை என்ற செய்திகளை நாங்கள் பல இடங்களிலிருந்தும் அறிய வருகின்றோம். அதிமுகவுடைய தலைமை தான் இதில் ஒரு நல்ல முடிவு எடுக்க வேண்டும். அது தமிழ்நாட்டுக்கும் நல்லதாக இருக்க வேண்டும், அதிமுகவுக்கும் நல்லதாக இருக்க வேண்டும். காயிதே மில்லத் மாதிரியான ஒரு அரசியல் ஆளுமையாக இப்போது யாரை சொல்லுவீர்கள்? இப்போது யாரும் இல்லை, ஒரு காயிதே மில்லத் தான். அவருடைய பணிகளை பலரும் முன்னெடுத்து செய்து கொண்டிருக்கிறார்கள். அவரை போன்று நாமும் பாடுபட வேண்டும் என்று எண்ணம் கொண்டவர்களாக இருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் யாரும் இன்னும் காயிதே மில்லத்தாக மாறவில்லை. இஸ்லாமிய இயக்கங்களின் தோற்றத்தால் சமூகம் பலன் அடைந்திருக்கிறதா அல்லது வீழ்ச்சி அடைந்திருக்கிறதா? அதாவது நிறைய இயக்கங்கள் வளர்ந்துருச்சு, நிறைய கட்சிகள் வளர்ந்துருச்சு அப்படிங்கிறத எதிர்மறையாக பார்க்காம நேர்மறையாக பாருங்களேன். ஏராளமான இளைஞர்களும் மாணவர்களும் அரசியல் மயப்படுத்தப்பட்டிருக்கிறார்களா இல்லையா? ஜனநாயகப்படுத்தப்பட்டிருக்கிறார்களா இல்லையா? பொது நீரோட்டத்தில் இணைக்கப்பட்டிருக்கிறார்களா இல்லையா? இத்தகைய பாசிட்டிவான பல விஷயங்கள் நடைபெற்று இருக்கு. அதனால ஏராளமான நன்மைகள் உருவாகி இருக்கின்றன. ஒரு சில குறைகளும் குற்றங்களும் இருக்கலாம், அவற்றை நிவர்த்தி செய்ய நாம் முயற்சி செய்ய வேண்டும். ஒரேடியாக எல்லாவற்றையும் எதிர்மறையாக பார்த்து கொண்டிருந்தால் நடைமுறையில எதையுமே நாம் சாதிக்க முடியாது. வட இந்திய மாநிலங்களில் பாரதிய ஜனதா கட்சி வன்முறையாளர்கள் கலவரக்காரர்களை கொண்டு பொதுமக்களை அச்சுறுத்தி வளர்ந்திருக்கிறது. இதே பாணியை பின்பற்றி தமிழக பாஜக ரவுடிகளை அதிகம் சேர்த்து கொண்டு வருகிறது. இதை எப்படி பார்க்கிறீர்கள்? தமிழ்நாடு ஒன்று உத்தரப்பிரதேசமோ குஜராத்தோ அல்ல. தமிழ்நாடு சமூக நீதிக்கான பூமி, தமிழ் தேசியத்துக்கான பூமி, இடதுசாரிகளுக்கான ஆதரவு வளம் கொண்ட பூமி, பெரியாரிசத்தையும் அண்ணாயிசத்தையும் ஏற்றுக்கொண்ட ஒரு பூமி. இங்கு அந்த வட இந்திய அரசியல் போக்குகள் ஒரு காலத்தில் வெற்றி பெறாது, செல்லாது. இளைஞர்களுக்கு, புதியவர்களுக்கு நீங்கள் சொல்ல விரும்புவது? எல்லோரும் அரசியல் களத்துக்கு நேரடியாக பங்கேற்க வேண்டும் என்று நான் சொல்வதே இல்லை. அது நடைமுறை சாத்தியமும் இல்லை. வீட்டுக்கு ஒருவர் அரசியலுக்கு வர வேண்டும், மற்றவர்கள் அரசியலை கூர்ந்து கவனிக்க வேண்டும். என்று சொன்னால், நாம் உண்ணக்கூடிய அரிசியில் அரசியல் இருக்கிறது, நாம் உடுத்தக்கூடிய ஆடையில் அரசியல் இருக்கிறது, நாம் பயன்படுத்தக்கூடிய மின்சாரத்தில் அரசியல் இருக்கிறது, நாம் குடிக்கக்கூடிய தண்ணீரில் அரசியல் இருக்கிறது. அரசியல் வாழ்வை அலங்கரித்துக் கொண்டிருக்கிறது. இந்த நிலையில எனக்கு அரசியல் பிடிக்காது என்று சொல்லி ஒதுங்குவது என்பது ஒரு புத்திசாலித்தனமான அணுகுமுறையாக இருக்காது. மாறாக அரசியலை கூர்ந்து கவனிக்க வேண்டும். கூர்ந்து கவனித்து சரியான அரசியலுக்கு தங்களுடைய ஆதரவை நல்க வேண்டும். நல்ல அரசியல் தலைவர்களை நாம் அடையாளம் காணுகின்ற போது அவர்களை வலிமைப்படுத்த முயல வேண்டும். இதுவெல்லாம் இன்றைய இளைஞர்கள் செய்ய வேண்டிய மிக முக்கியமான கடமையாக கருதுகின்றேன். முகநூலிலோ அல்லது சமூக வலைதளங்களிலோ மட்டுமே தங்களுடைய கருத்துக்களை லைக்காக ஷேராக செய்து கொண்டிருக்காமல் அவர்கள் களப்பங்கேற்பிலும் இருக்க வேண்டும் என்பது என்னுடைய விருப்பம். ஏனென்று சொன்னால், கை தட்டுவாங்க, ஓட்டு போட மாட்டாங்க. அதே மாதிரி ஃபேஸ்புக்கில் லைக் கொடுப்பாங்க, களத்துக்கு வர மாட்டாங்கிறாங்க. இந்த நிலைகளெல்லாம் மாற வேண்டும். களத்திலும் அவர்களுடைய பங்களிப்புகளும் ஆதரவுகளும் இருக்க வேண்டும். நிறைய புத்தகங்களை வாசிக்க வேண்டும். அறிஞர்கள் தங்களுடைய கருத்துக்களை அவர்கள் உள்வாங்க வேண்டும். இவையெல்லாம் காலத்தின் கட்டாயமாக இருந்து கொண்டிருக்கிறது. மிக முக்கியமாக இந்தியாவுடைய அரசியல் என்பது பன்மை கலாச்சாரம் கொண்டது, எல்லா சமூக மக்களையும் பிரதிபலிக்கக்கூடியது. அதற்கேற்ப தங்களை அமைத்துக் கொள்ள வேண்டும், உருவாக்கி கொள்ள வேண்டும் என்ற சிந்தனையை வலுப்படுத்த வேண்டும். அதே போன்று எதிர்முறையிலே வன்முறை தூண்டப்படுகிறது, பாசிசம் தூண்டப்படுகிறது என்பதற்காக அதே போன்ற ஒரு வன்முறையை, பாசிசத்தை இங்கே உருவாக்கிவிட அனுமதித்து விடக்கூடாது. அது எந்த வகையிலும் பயன் தராது. இந்த விஷயத்தில் இளைஞர்களும் மாணவர்களும் தீர்க்கமாக இருக்க வேண்டும், தெளிவாக இருக்க வேண்டும். சமூக நீதிதான் நமக்கான அரசியல் என்பதை அவர்கள் தங்களுடைய திசையாக கருதி கொள்ள வேண்டும். இதுதான் நம்முடைய இளைஞர்களுக்கும் மாணவர்களுக்கும் நான் வைக்கக்கூடிய ஒரு அன்பான வேண்டுகோள்.